ஹாய் கைஸ், அபல் பிக் சொல்யூஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து புதுசாக நம்ம கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். மாடலுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன மாடல், என்னென்ன அப்டேட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து நமக்கு ட்ரோன்ஸ், அடுத்தது கேம் கன்சோல், அடுத்தது மெக்புக் ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெக்புக்குரிய ஏதாச்சுமே இருக்குது. இதில் நிறைய ஒரு மாடலுக்குரிய பிட் மேப் ஸ்கீமேட்டிக்ஸ் அதுவுமே உங்களுக்கு இருக்கும். அதோட ஃபோன்ஸ் இருக்குது. ஃபோன்ஸில் வந்து முக்கியமான எல்லா மாடலுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய மாடல்ஸ்க்கு வந்து நம்ம மல்டி லேயரோட வந்து கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்ட் மொபைலை பொறுத்த வரைக்கும் மல்டி லேயர்ஸ் வந்து இருக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு லைன் வந்து கிராக் ஆகிட்டு இன்டர்னலாக வந்து பேர்ன் ஆகிட்டுன்னு சொன்னால் நமக்கு கட்டாயம் மல்டி லேயர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளல. நம்ம ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து மல்டி லேயர்ஸ் வந்து அவைலபிள். அடுத்தது நிறைய மாடல்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நிறைய ரெட்மி சீரீஸில் ரெட்மி நம்ம எல்லாரும் சிம்பிளாக விளங்குற மாதிரி ரெட்மி ஏ சீரீஸ், அடுத்தது ரெட்மி கே சீரீஸ், அடுத்தது விவோவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் ஆட் பண்ணியிருக்கோம். விவோட நிறைய மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்கு. எல்லா மாடலுமே வந்து மேப்பில் வந்து நெட் நேமோட வந்து கொடுத்துருக்குது. அடுத்தது அதே போல் ஒப்போ ஃபோன், ஒன் ப்ளஸ், இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய மாடல் வந்து கிடைக்க மாட்டேது. இதில் வந்து நம்ம இது எல்லாமே வந்து நெட் நேமோட வந்து கொடுத்துருக்கோம். அது மிட் மேப் நான் ஒன்று சிம்பிளை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பாருங்க, ஓப்பன் ஆகிட்டு. இதில் ஜூம் பர்ஃபார்மன்ஸுமே வந்து ஒரு லேகுமே இல்லை. எல்லாமே வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். நமக்கு இந்த ஜூம் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தது எல்லா ஒர்க்குமே வந்து ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணணும். நமக்கு மற்ற ஸ்கீமேட்டிக்கை விட இது வந்து லேகிங் வந்து இருக்க மாட்டேது. ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம நெட் நேமோட வந்து எல்லாமே கொடுத்துருக்கு. என்ன கனெக்ஷன்ஸு, அதே போல் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே நெட் நேமோட வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நிறைய மாடல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிருக்கு. எல்லா மாடலுமே டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு வேறு எதுனான மாடல் இதில் இல்லாத மாடல் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நமக்கு இதில் இங்கே வந்து ரிக்வஸ்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பிராண்ட் தேவை, அந்த பிராண்டிங் டைப் பண்ணிவிட்டு இந்த மாடல் உங்களுக்கு என்ன வேணும், பிட் மேப் வேணுமா, ஹார்ட்வேர் சொல்யூஷன் வேணுமா, உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் வித்தின் ஒரு 2 daysல உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாடல் வந்து இதில் அப்டேட் பண்ணிடும். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எந்த ஒரு ஸ்கீமேட்டிக்குமே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 100% பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ஸ்கீமேட்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேன். இப்போ இதில் எதுனான ஒரு இஷ்யூ வந்துட்டு ஸ்கீமேட்டிக் வந்து எரர் ஆகுது, இல்லை அப்டேட்டிங் இஷ்யூ, இல்லை வேறு மாடல் வந்து இதில் அப்டேட் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இவங்களை டைரெக்டாகவே வந்து கால் பண்ணியே நீங்கள் என்ன இஷ்யூ, உங்களுக்கு எந்தெந்த மாடல் வேணும், என்ன இது இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுக்கு கேட்டுக்கொள்ள முடியாது உங்களுக்கு இருக்கும். ஓகே, நாங்கள் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு சொன்னால், இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரிப்பேரிங் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நமக்கு ஒரு ஃபோனில் வந்து மாடல் வந்து அக்யூரேட்டாக மாடல் வந்து பெக் பேனலில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் வந்து நோப்போரா வருதுன்னு சொன்னால் அந்த மாடலை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு சம்டைம் நம்ம என்ன செய்வோம், கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து அக்யூரஸியை வந்து ஃபோனோட மாடலில் காட்ட மாட்டேன். ஸோ நம்ம ஒரு பிட் மேப்பாக ஒரு மாடலில் வந்து ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கலாமா அந்த டைமில், மாடல் நம்பர் இல்லை அந்த டைமில். ஸோ நாங்கள் அதால் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் எல்லா மாடலுமே வந்து பிசிபி நம்பரோட கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை கலட்டிட்டு நீங்கள் போர்டை வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாடல் தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாடலை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபோனோட பிசிபி நம்பரை டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த மாடல் எதுன்னு சொல்லி காட்டிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். நான் ஒரு ஃபோன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இருக்குது. இது வந்து J19. இது வந்து போர்ட் இந்த இருக்குது பிசிபியோட. இந்த பிசிபி நம்பர் இந்த இருக்குது J19 சொல்லி. இப்போது நான் இந்த போர்டு வந்து எனக்கு என்ன மாடல்னு சொல்லி தெரியும். இது வந்து ரெட்மி 9 போர்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரெட்மி 9 வந்து ரெட்மி 9 இருக்குது, ரெட்மி 9 ப்ரைம் இருக்குது, ரெட்மி 9i இருக்குது, ரெட்மி 9C, ரெட்மி 9 பவர், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இது எந்த மாடல்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம் சொன்னால் இந்த போர்ட் நம்பர், எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நம்பர் இந்த இருக்கிறேன் J19. இப்போ இந்த நம்பரை நான் இதில் டைப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் டைப் பண்ணுறேன் J19 சொல்லி டைப் பண்ணிவிட்டு எனக்கு இதில் என்ன மாடல்னு சொல்லி காட்டிட்டு. இப்போ J19 சொன்னால் போக்கோ M2ஓட போர்டு, J19Sன்னு சொன்னால் போக்கோ M3ஓட போர்டு, ரெட்மி 9ஓட போர்டுன்னு சொன்னால் J19. அப்போ எனக்கு இங்கே கிடைச்சது J19. நான் இதை கிளிக் பண்ணுறேன். J19 கிளிக் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு ரெட்மியில் வந்து அந்த மாடல் வந்து எனக்கு காட்டிடும். ஓகே, J19 வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு. ஸோ எனக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம். நம்ம வந்து கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணுற தேவையும் இல்லைங்கிற ஒரு மாடலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குங்கிற அவசியம் நமக்கு இல்லை. இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் போர்டு நம்பரை டைப் பண்ணாலே நமக்கு இங்கே வந்து அது என்ன மாடலோட போர்டுன்னு சொல்லி காட்டிடும். இதில் வந்து இந்த மதர் போர்டு,
ஓகே, அதோட பிட் மேப் எடுத்துட்டேன். அதோட பிட் மேப் வந்து எனக்கு வந்து அக்யூரேட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, சேம் போர்ட். இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம இதில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு ஃபியூச்சர் இந்த மாதிரி தான் நாங்கள் டெய்லி யோசிச்சு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அந்த டூலை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ளையிலுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் டெய்லி வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா Redmi 9 Pro இந்த போர்ட் நம்பர் உங்களுக்கு மாடல் தெரியலன்னு சொன்னால் அதில் போர்ட்லவே நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னாலே என்ன மாடல்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும். அதோட நம்ம ஸ்கீமேட்டிக் டூல்லையே உங்களுக்கு இந்த டர்போ பஸ் டூலோட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டர்போ பஸ் டூலோட உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு RFID டேட்டா ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது I2C வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், UART வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஐஃபோனோட EEPROM வந்து ரீட்ரைட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் SPI ஃப்ளாஷர் இந்த ESP ரீட்ரைட் பண்ணிக்கலாம். அதோட வந்து நம்ம ஸ்பெஷலாக இதிலே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பேனிக் அனலைசர் இருக்குது. இப்போ ஐஃபோனோட இன்ஃபோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் பேனிக் அனலைசர் இதில் வந்து பேனிக் அனலைசரில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐஃபோன் ரீஸ்டார்ட் இஷ்யூ இருக்கிறது. நீங்கள் இதில் ரீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரீட் ஆகும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பேனிக் கோடையுமே காட்டி அந்த பேனிக் கோட் வாரத்துக்குரிய சொல்யூஷனுமே தந்துடும். இப்போ சார்ஜிங் ஃப்ளெக்ஸ் இஷ்யூன்னு சொன்னால் இப்போ அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும் சார்ஜிங் ஃப்ளெக்ஸ் இஷ்யூ. இந்த மாதிரி இதில் சொல்யூஷனுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டெய்லி நாங்கள் என்னென்ன அப்டேட் கொண்டு வரலாம், என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் ஆட் பண்ணி வரோம். ஸோ அடுத்தது நம்மளோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து மற்ற ஸ்கீமேட்டிக்லாம் விட இதில் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு டயட் வேல்யூ, அடுத்தது ஜூமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணணும். மற்ற நீங்கள் வேறு ஸ்கீமேட்டிக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ஒரு சின்ன ரெசிஸ்டர்லாம் பார்க்கணும்னு சொன்னால் இந்த அளவுக்கு மேலே ஜூம் கிடைக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு அளவோட ஜூம் வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம இதில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவுக்கு போயிலும் அந்த அளவுக்கு ஜூமிங் போகும். ஸோ அதே போல் நாங்கள் இதில் வந்து ரிப்பேர் கேசஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஒரு ரிப்பேர் கேஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து நிறைய அப்டேட் வந்து இதில் அப்டேட் ஆகும். இப்போ இது ஒரு iPhone 13 Pro Maxல வந்து டச் இஷ்யூ இது ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் இது என்ன இஷ்யூவாக வந்திருந்தீங்க, நாங்கள் அந்த இஷ்யூ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணினோங்கிறத ஃபுல் ஆர்டிக்கலாக இதில் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் இதை பார்த்தும் உங்களோட ரிப்பேரிங் வந்தீங்கன்னு சொன்னாலும் இதை பார்த்தும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு டர்போ பஸ் டூல், டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் வேணும்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நாம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டூல் சம்மந்தமாக உங்களுக்கு எதுனான ஒரு இஷ்யூ, நீங்கள் டூல் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக்ஸ் சரியாக ஒர்க் பண்ணதில்லை, டூல் வந்து எதுவும் லேக் ஆகுது, வேறு மாடல் வந்து அப்டேட் பண்ணணும், டர்போ பஸ் டூல் வந்து எதுவும் இஷ்யூ ஆகிடுன்னு சொன்னால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். Apple Fix Solutions ஸ்ரீலங்கா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கு டூல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் Apple Fix Solutions நம்மளை கண்டெக்ட் பண்ணுங்கள். டூல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலும். நம்மளுடைய ஸ்கீமேட்டிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் அதோட டர்போ பஸ் டூலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.